அன்பர்களுக்கு வணக்கம். நல்லா ஈஸியா, ஃபினிஷிங்கா ஒரு சாதா ஜாக்கெட் ஒண்ணு ஃபர்ஸ்ட்லேருந்து தச்சு காமிக்க போறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அதேமாரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. முன்கூட்டியே ஜாக்கெட்டுக்கு தேவையான அடிஷனல் பீஸ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது கழுத்தோட கிராஸ் பீஸு. அத நம்ம வெட்டி வச்சிருக்கோம். அடுத்தது கொக்கி பட்டி, ஆ ஐப்பட்டி, அப்புறம் கப்பு பட்டி. இது கையி. அடுத்தது ஃப்ரண்ட் தட்டு, அடுத்தது பேக் தட்டு. இப்ப நான் அப்படியே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து தச்சு காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கடைசி வரைக்கும். அப்பதான் உங்களுக்கு ஜாக்கெட் நல்லா ஃபினிஷிங்கா எப்படி தைக்கிறதுன்னு புரியும். ஃபர்ஸ்ட் பேக் தட்டோட பாட்டத்த மடிச்சுக்கலாம். முதல்ல கீறிக்கங்க. நல்லா சென்டர் வச்சு கரெக்ட்டா மார்க் பண்ணி கீறிக்கங்க. அது நேரா வரணுங்கிறதுக்காக அத கீறிக்கிறோம் நம்ப. அடுத்தது நம்ப மடக்கி வச்சு ஒரு தையல் போட்டுறலாம் ஸ்ட்ரைட்டா. தச்சுட்டு சைடுல இருக்கிற அந்த கார்னர்ல எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிலாம் தட்டி விட்டுருங்க. அடுத்தது ஆ உங்களுக்கு பேக்ல டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ண போறோம். இந்த ஷோல்டரோட சென்டர் கனெக்ட் பண்ணிக்கங்க. நேர்கோடு அதுக்கு நேரா மார்க் அடிச்சுக்கங்க. மேலேயும் மார்க்கு, கீழேயும் மார்க்கு. அப்பதான் உங்களுக்கு ஒரே நேர்கோட்டுல தச்சதுக்கு அப்புறம் நேர்கோட்டுல வரும். டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் இந்த தையல டைட்டா வச்சுக்கங்க. எந்த டாட் பிடிச்சாலும் டைட்டா வச்சுக்கங்க தையலு. அடுத்த மார்க்ல ஒரு தையலு. இப்ப நீங்க 2யும் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2யும் பிடிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே நேர்கோட்டுல வரும். ஃபினிஷிங்கா இருக்கும் இந்த மெத்தடு. அடுத்தது ஃப்ரண்ட் தட்டு டாட் போட்டுக்கலாம். இது வந்து 3 டாட் டைப்பு. 3 டாட் போட்டுக்கிறோம். இன்னவுட்ல மார்க் போட்டுக்கிட்டு, அந்த பெரிய டாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 1/2, 2 1/4, 3 இன்ச்சு கப் சைஸ பொறுத்து வரும். டாட் பிடிக்கும்போது தையல டைட்டா வச்சுங்க. எப்பவுமே வந்து ஒன் பை ஒன்னா தைக்க கத்துங்க. நூல் அப்பப்ப கட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. வேலை இழுக்கும். டைம் ஆகும். இப்ப நான் அந்த துணிய அப்படியே வச்சுட்டு ஒன் பை ஒன்னா தைக்கிறேன் பாருங்க. மிஷின விட்டு நூல மொத்தமா கட் பண்ணாம, ஒரு துணிய நிப்பாட்டிட்டு, சின்ன டாட் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2, 1 1/4 புடிச்சுக்கங்க. 3வது டாட் போடும்போது, ஒரு ஸ்டார் மாரி நீங்க வச்சுக்கணும். வச்சு காமிக்கிறேன் பாருங்க. 3வது டாட் போடும்போது, இந்த 2 டாட்டையும் பக்கத்துல வச்சு, அப்படி ஒரு ஸ்டார் மாரி கனெக்ட் பண்ணிக்கங்க. அது எங்க உட்காருதோ, அவ்வளோதான். அது மாரி போட்டுங்க. ஒரு 3, 3 1/2ல போட்டுக்கங்க. அது மாரி போட்டுட்டு சப்போஸ் ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன இருந்ததுன்னா, லைட்டா அத நீங்க தட்டி விட்டுக்கலாம். அடுத்த தட்டுலயும் அதே மாரி நீங்க தையல் போட்டுக்கங்க. இப்படி வச்சு பார்க்கும்போது ஸ்டார் மாரி இருக்கும். 3வது டாட்டும் அதே மாரி போட்டுக்கங்க. போட்டுக்கிட்டு அடுத்தது கப் சைஸு. அதாவது கப்பு பட்டிய நம்ப இணைக்க போறோம். கப்பு பட்டி நான் டபுளா எடுத்திருக்கிறேன். டபுளா எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்தி தையல் ஓட்டுக்குங்க. கொஞ்சம் கூட கேப் விடாம 2யும் சமமா வச்சு, சுத்தி தையல் ஓட்டிக்கங்க. இது வந்து ஓவர்லாக் டைப்பு. சில பேரு கீழ ஒரு பீஸு, மேல ஒரு பீஸ் வச்சு சென்டர்ல ஒரிஜினல வச்சு தைப்பாங்க. மோல்டிங் டைப்ல. நம்ப வந்து ஓவர்லாக் டைப்ல பண்றோம். நம்ப எப்பவுமே கடையில அப்படிதான் பண்ணுவோம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங்கா இருக்கும். நல்லா இருக்கும். அந்த மடிப்பு வந்து மேல வரணுங்கிறதுக்காக, நான் அப்படி தைக்கிறது உண்டு. மடிப்பு மேலன்னா, நம்ப தைக்கிறோம் இல்லையா? அந்த எக்ஸ்ட்ரா துணி வந்து மேல் வாட்டமா பார்த்த மாரி வரணும். நான் உங்களுக்கு தைக்கும்போதே காமிக்கிறேன் பாருங்க. 2 பட்டியும் இணைச்சிரணும் அப்படி. இப்படி தனித்தனியா செட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஆ அதுக்கப்புறம் நம்ப தைக்க ஆரம்பிச்சிடலாம்.
குழப்பம் இல்லாம இருக்கும். அந்த மூல வாட்டத்துல கரெக்டா வச்சு அப்படியே இணைச்சிட வேண்டியதுதானுங்க. எப்பவுமே பட்டி இணைக்கும் போது, அதாவது ஃப்ரண்ட் தட்ட மேல வச்சு பட்டிய கீழ வச்சு எப்பவுமே இணைக்கணும். ஆப்போசிட்ல இணைக்கணும். ஒரே மாரி வந்துரக்கூடாது. இந்த டாட் அப்படி மடக்கி விட்டுக்கலாம். கீழ் துணி, மேல் துணி சமமா இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. துணி அந்த வாட்டத்துல இருந்து தைச்சோன்னா, இப்போ இதுல இந்த தட்ட வந்து இந்த வாட்டத்துல இருந்து தைக்கணும் ஆப்போசிட்ல. எப்ப தைச்சாலும் பட்டி கீழ இருக்கிற மாரி, தட்டு மேல இருக்கிற மாரி பார்த்துக்கணும். ஃப்ரண்ட் தட்டு. இந்த டாட்ட வந்து நல்லா மடக்கி விட்டுக்கலாம். இல்லன்னா அது ஒரு மாதிரி இழுக்கும். அது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா தையல். சிங்கிள் தையலோட விட்டுறக்கூடாது. நம்ம எக்ஸ்ட்ரா தையல் ஒண்ணு மேல போடணும் எப்பவுமே. ஏன்னா நம்ம வெளி வாட்டத்துல தையல் போட போறது கிடையாது. எல்லாமே உள் வாட்டத்துல தான் வரும். ஆனா வெளியில பார்க்க நீட்டா இருக்கும் வேல. நம்ம கடைய பொறுத்தவரைக்கும் அவுட்டர் ஃபினிஷிங்காகவே கஸ்டமர் தேடி வருவாங்க. வேலை நீட்டா செஞ்சு குடுப்போம் நாங்க. அதே மாரி நீங்களும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் நானு. இப்ப அடுத்தது பேக் தட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்ப ரெடி பண்ண ஃப்ரண்ட் தட்ட தூக்கி அப்படியே கவுத்தி போடுவோம். இந்த சைடு ஒண்ணு, இந்த சைடு ஒண்ணு கவுத்தி போட்டுட்டு, நம்ம ஷோல்டர் இணைச்சுக்கலாம். ஷோல்டர் இணைச்சுக்கிட்டு டபுள் தையல் போட்டுக்கங்க. மேலேயும் கீழயும் சமமா வச்சுக்கங்க. முன்ன பின்ன வராம பார்த்துக்கங்க. ரெண்டு ஷோல்டரையும் இணைச்சுக்கலாம். ரெண்டு ஷோல்டரையும் இணைச்சுக்கிட்டு, அது மீண்டும் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கங்க. போட்டுக்கிட்டு இப்ப நம்ப ஷோல்டரு அந்த கப்பு பட்டி ஒரு ஓவர்லாக் ஒண்ணு போட்டுக்கலாம். ஓகே, ஓவர்லாக் போட்டாச்சு. அடுத்ததா நம்ம இப்போ ஃப்ரண்ட் தட்டோட பட்டி மடிக்கணும். அது எப்படி மடிக்கணுங்கிறத பாருங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கிறேன். பட்டி மடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆம்கோல் பகுதியெல்லாம் கரெக்டா ஃப்ரண்ட் தட்டோட ஆம்கோல் பகுதியும், பேக் தட்டோட ஆம்கோல் பகுதியும் கரெக்டா வச்சுக்கங்க. கரெக்டா வச்சுக்கிட்டு சென்டர்ல அந்த பட்டி ஜாயின் பண்ணோம்லையே அதெல்லாம் லூஸ் இல்லாம கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிக்கிட்டு சமமா கரெக்டா நல்லா அயர்ன் பண்ண மாதிரி போட்டுக்கிட்டு, இப்ப அந்த பட்டிய வந்து பேக் தட்டு அளவுக்கு நம்ம மடிச்சு, ஆமா, பேக் தட்டு அளவுக்கு மடிச்சு கரெக்டா கீறிக்கணும். கரெக்டா கீறிக்கிட்டு அதுல அடையாளத்துக்கு ஒரு டீஸ் மார்க் ஒண்ணு அடிச்சுக்கங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுல அது எந்த அளவுக்கு வெட்டி இருக்கிறோமோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு, அந்த பட்டி லூஸ் இருக்கிறத எல்லாம் கரெக்ட் பண்ணி, அந்த இடத்துல பேக் தட்டை கணக்கு பண்ணி தான் நம்ம ஃப்ரண்ட் மடிக்கணும். அந்த பட்டி மடிக்கணும். ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம் அடையாளத்துக்கு. அர்க்காத் போட்டுக்கிட்டு நம்ம அந்த அர்க்காத்துல அப்படியே நம்ம மடிச்சு கீறி, நீங்க அத நம்மளுக்கு எவ்வளவு சைஸ்ல பட்டி தேவையோ அந்த சைஸ்ல நீங்க பட்டி போட்டு தச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அடியில பட்டி மடிக்கும்போது கொஞ்சம் நல்லா பட்டையா கூட கொடுத்துங்க. நல்லா ஸ்டிப்பா இருக்கும். அந்த சில பேர் மடிஞ்சு வருதுங்க, நல்லா ஸ்டிப்பா கொடுங்க சொல்லுவாங்க. நீங்க அடியில கொடுக்குற பட்டியே நல்லா ஸ்டிப்பா கொடுத்துட்டீங்கன்னு நீங்க ஸ்டிப்புக்குன்னு தனியா போட தேவையில்ல. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டா நறுக்கிக்கலாம். இவ்வளவுதான் நம்ம பட்டி கீழே மடிக்கிறது. ஃப்ரண்டோட பட்டி மடிக்கிற மெத்தடே இதுதான். பேக் தட்டை கணக்கு பண்ணி மடிச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சைடு ரெடி பண்ணிட்டு ரெண்டாவது நீங்க அதே மார்க்ல வச்சு நீங்க அப்படியே அர்க்காத் பண்ணிக்கிட்டு தச்சுக்க வேண்டியதான். ரெண்டும் கரெக்டா வந்துரும். சேம் இந்த தட்டுல நம்ம எப்படி மடிச்சோமோ அதே மாதிரி அதுலயும் மடிச்சுக்கலாம். கரெக்டா வரும். கீழே பட்டி உங்களுக்கு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கூட கொடுக்கலாம். நல்லா ஸ்டிப்பா இருக்கும். எப்பவுமே தையல் போடும்போது கொஞ்சம் பேக்ல ஒரு கை வச்சு இழுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு பினிஷிங் வரும் தையல். இந்த பிசர்லாம் தட்டிக்கலாம். ஒண்ணும் இல்ல, தைக்கிறத நல்லா கவனிச்சாலே பாதி டெய்லர் ஆயிடலாம். அடுத்தது ஊக்பட்டி டபுளா எடுத்துங்க. டபுளா எடுத்து தச்சுக்கலாம். இதுதான் சொல்லியிருந்தேன். ஜாயிண்ட் வந்து மேல் பார்த்த மாதிரி வரணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா கப் சைஸ் நல்லா உட்காரும். சூப்பரா இருக்கும். நம்ம தைக்கிறது எப்பவுமே அப்படிதான். இப்போ பட்டியில படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம்.
பிசர்லாம் தட்டி விட்டுக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுக்கி உள்ள வச்சு அழகா நல்லா ஓரமா கடிக்க போட்டுக்குங்க. கடி தையல்னா ஓர தையல்னு அர்த்தம். நம்ம கடை லேபிள் வச்சுக்கிறோம். உங்களுக்கு லேபிள் இருந்தா வச்சுக்கலாம். சுருக்கெல்லாம் போட்டுங்க நல்லா படிய வச்சு. ஒரு 5 நிமிஷம் நிதானமா தச்சாலும் நல்லா ஃபினிஷிங்கா குடுங்க. கஸ்டமர் நல்லா விரும்புவாங்க. பட்டி எவ்வளோ நீட்டா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. அதே மாரி நீங்களும் போடுங்க. அடுத்தது நம்ப இப்ப ஐப்பட்டி. ஐப்பட்டி நீங்க டபுளா எடுத்துக்கலாம். சிங்கிளா கூட எடுத்துக்கலாம். அது நம்ம மடிச்சு குடுக்குறதுல இருக்கு. மடிக்கும்போது அது டபுளா வந்துரும் அது. படிமான தையலு. 1/4 இன்ச்சுக்கு மேல எக்ஸ்ட்ரா விடாதீங்க. ரொம்ப மொத்தமா இருந்துச்சுன்னா, ஊக்கு கட்டுறது கஷ்டமா ஐ கட்டுறது கஷ்டமா இருக்கும். இப்ப இதுல நான் எப்படி மடிச்சு வைக்கிறேனோ, அதே மாரி அழகா மடிச்சு, கடிக்க ஒரு தையல் போட்டுக்குங்க. ஓர தையல். ஓர தையல் போட்டுக்கிட்டு, பக்கத்திலேயே ஒரு எட தையல் ஒண்ணு போடணும். அதாவது பட்ட தையல்னு சொல்லுவாங்க. அந்த பட்ட தையலுக்கும் நடுவுல தான் ஐ வரணும். சென்டர்ல கட்டிறாதீங்க. பட்டி வெளியில தெரியும் ஜாக்கெட் போடும்போது. அடுத்தது நம்ம கை ஏத்துறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் தட்டு, பேக் தட்டு மார்க் வச்சுக்கணும். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு அப்பதான் நீங்க அந்த அந்த மார்க்ல ஏத்தும்போது, சைடு ஜாயிண்ட் கரெக்ட்டா இருக்கா? இல்ல முன்ன பின்ன இருக்கா? அப்டின்றத நம்ம செக் பண்ணிட்டு தைக்கும்போது, உங்களுக்கு ப்ராப்பரா நல்லாருக்கும். எப்பவுமே ஃப்ரண்ட் மார்க் பண்ணும்போது, இந்த ஐப்பட்டி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு, இதுலருந்து கொக்கி பட்டிலருந்து தான் மார்க் அடிக்கணும். இப்ப நம்ம ஏற்கனவே பண்ண மார்க்கும் வச்சு நம்ம சைடு பார்க்கும்போதே, உங்களுக்கு அந்த சைடு கரெக்ட்டா முன்ன பின்ன வராம கரெக்ட்டா இருக்கும் பாருங்க. இப்டி நீங்க செக் பண்ணிக்கிட்டு கை ஏத்தும்போது, உங்களுக்கு சைடு ஜாயிண்ட், அக்குள் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்ன பின்ன வராம கரெக்ட்டா ஒரே நேர் கோட்ல வரும். சூப்பரா இருக்கும். வேலை ஃபினிஷிங்கா இருக்கும். அடுத்து நம்ம கை ரெடி பண்ணலாம். கைக்கு வந்து இன்னொட்டு மார்க் போட்டுக்கிட்டு, கைய நீங்க அந்த அறுக்காத்து கீறி, நல்லா கீறி விட்டுக்குங்க. ஒரே மடிப்புல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தையல பெருசா வச்சு, ஒரு அரைஞ்சு விட்டுங்க. தையல் பெருசா வச்சு, அதாவது அந்த ஓட்டு தையல்ன்னு சொல்லுவோம் பாருங்க, அத ஃபர்ஸ்ட்டு ஓட்டிக்கிறங்க. எம்மிங் பண்றதுக்காக. எம்மிங் பண்ணிட்டு அந்த தையல பிரிச்சு விட்டுக்கலாம். சில பேர்லாம் 2 தையல் அது மேலே போடுவாங்க. அது டைம் வேஸ்ட் ஆகும். இது ஒரே தையல்லயே உங்களுக்கு வேலைய முடிச்சிடலாம். டைமிங் மிச்சமாவும் நல்லாருக்கும். இப்ப நான் அது மேல போடுறது வந்து ஓட்டு தையல் தான் போடுறேன். பிரிக்கிற தையலு. ஓட்டு தையல்னா பிரிக்கிற தையலு. ஒரு 1/4 இன்ச் விட்டு கேப் விட்டு அந்த மாரி தையல் போட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு, உங்களுக்கு கை எம்மிங் பண்ணிட்டு, அந்த ஓட்டு தையல பிரிச்சு விட்டுறலாம். இல்லன்னா ஒரு மாரி நெளிவு மாரி இருக்கும். தையல் போடாம போட்டோம்னா. ஓகே. இப்ப நம்ம கை ஏத்திரலாம். அர்க்காத் பாத்துங்க. ஃப்ரண்ட் தட்டு அந்த கவர் தட்ட ஃப்ரண்ட் தட்டுல வச்சுக்கங்க. சென்டர் கனெக்ட் பண்ணிக்கங்க. சென்டர் அர்க்காத்து அந்த ஜாயிண்டும் கரெக்ட்டா வச்சுக்கிட்டு, 1/4 இன்ச் ஒரு புள்ளி நீங்க பிடிக்கலாம். ரொம்ப கம்மியா பிடிக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாவும் பிடிக்கக்கூடாது. 1/4 இன்ச் ஒரு புள்ளி கரெக்ட்டா பிடிச்சுக்கங்க. கீழ் துணி, மேல் துணி சமமா இருக்கணும். பிற்பாதி தச்சுக்கங்க. பாதி இந்த பக்கத்துல இருந்து, பாதி அந்த பக்கத்துல இருந்து இப்டி தச்சீங்கன்னா, உங்களுக்கு சென்டர் ஜாயிண்ட் கரெக்ட்டா வரும். கை முறுக்காம இருக்கும். கைய இழுக்காம தைங்க. மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். எப்பவுமே கைக்கு வந்து 2 தையல், டபுள் தையல் போட்டுக்கலாம். தைக்கிறத நல்லா ஆர்வமா உத்து கவனிச்சு பார்த்தாலே பாதி டெய்லர் தான். ஓகே. இப்ப நம்ம அடுத்த கையும் அதே மாரி ரெடி பண்ணிக்கலாம்.
எப்பவுமே அந்த ஜாயிண்ட் வந்து பேக் சைடு போற மாரி பாத்துங்க. சென்டர் அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட் ஃப்ரண்ட்ல வர மாரி வச்சிராதீங்க. கவர் தட்டு, அர்க்காத்து ஃப்ரண்ட்ல வரணும். இப்ப நம்ம அந்த சைடு எப்படி நம்ம இணைச்சோமோ அந்தாண்ட கையி, சேம் அதே மெத்தட்ல நீங்க எந்த பக்கமும் இணைச்சுக்கலாம். மேல் தையலும், மேல் துணியும், கீழ் துணியும் சமமா வச்சுக்கிட்டு, நீங்க அங்க எவ்வளோ பிடிச்சீங்களோ அதே அளவுக்கு இந்த சைடும் பிடிச்சுக்கங்க. 2க்கும் வித்தியாசம் இல்ல. 2ம் ஒரே மாரி தான் ரெடி பண்ணணும். அது மாரி போட்டுக்கிட்டு உங்களுக்கு அதுக்கு மேல இன்னொரு தையல் போட்டுக்கங்க. 2வது தையல் போடும்போது கவனமா போடுங்க. துணிய பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு பிரிச்சுட்டு கிடக்கணும். இப்போ கைய ஏத்தியாச்சு. இப்போ ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓகே. ஓவர்லாக் போட்டாச்சு. ஆம் ஹோல் ஓவர்லாக்கு அப்படி போட்டுக்க வேண்டியதான். இப்போ நம்ம சைடு தைக்கிறதுக்கு முன்னாடி கழுத்தை ஃபினிஷ் பண்ணிடலாம். கிராஸ் பீஸ் போட்டு கழுத்தை தைச்சுக்கிட்டு அப்புறம் கடைசியா நம்ம சைடு இணைச்சுக்கலாம். இப்போ நான் கிராஸ்ல போட்டு ஒரு 1.5 இன்ச்சில் கிராஸ் துணி எடுத்துருக்கிறேன். அதை வந்து கிராஸாக அப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு அதே மாரி அடுத்த துணியை ஆப்போசிட்ல கட் பண்ணிக்கிட்டு 2த்தையும் ஒண்ணா வச்சு நீங்க நல்லா தையல நெருக்கமா வச்சுக்கங்க. தையல நெருக்கமா வச்சு அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி கவுத்தி போட்டுறணும். கவுத்தி போட்டு நீங்க அதே மாதிரி இணைச்சிக்கலாம். ஃபுல்லாவே அதே மாதிரி இணைச்சிக்கிட்டு எப்படி இணைக்கிறேன்னு பாருங்க. இது மாதிரி இணைச்சிக்கங்க. அதாவது ஒரு ஜாக்கெட்டுக்கு 2 மீட்டர் கரெக்டா அளந்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இணைச்சாச்சு. இப்போ நம்ம கழுத்துல அட்டாச் பண்ணிடலாம். எப்பவுமே இணைக்கும் போது கீழ் துணி மேல் துணி சமமா வச்சுக்கங்க. கிராஸ் பீஸை ஒரு நூல் இழுத்து தைங்க. ஜாக்கெட் பீஸை நார்மலா கொஞ்சம் குளிர விட்டு தைங்க. அப்பதான் உங்களுக்கு கழுத்துல நல்லா கிச்சின்னு உட்காரும். அதே மாதிரி ஜாயிண்ட் நல்லா பொழந்து விட்டு தைங்க, இல்லைன்னா மோடு தட்டும். எப்பவுமே ப்ராப்பரா செய்யுங்க. நல்லா இருக்கும் வேலை. கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். கிராஸ் பீஸ் இணைச்சதுக்கு அப்புறம் அந்த வளைவு பகுதியில பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அர்க்காத் போடணும். அப்பதான் அது நல்லா வளைஞ்சு கொடுக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி மட்டையா தூக்கிட்டு நிற்கும். கழுத்துல கரெக்டா உட்காராது. இதை நீங்க கண்டிப்பா மறக்காம எல்லா பிளவுஸ்க்கும் நீங்க இதை பண்ணணும். இப்ப அடுத்ததாக நம்ம அந்த கார்னரை வந்து மடிச்சு தைச்சுக்கணும். 1/4 இன்ச்சு கரெக்டா 1/4 இன்ச்சு விட்டீங்க. அந்த முனைய வந்து பாத்தீங்கன்னா மெயினா மடிச்சுங்க. மடிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நல்லா 1/4 இன்ச்சு மடிச்சுக்கங்க. அழகா அது மேலேயே மடிச்சு விட்டு தைக்கணும். தைக்கும்போது உங்களுக்கு அந்த உள்ள இருக்கிற துணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடுல மேல் பார்த்த மாதிரி வரணும். உள்ள மடிஞ்சிடக்கூடாது, இல்லைன்னா பினிஷிங் வராது. மடிக்கும்போது நெடுக்க ஒரே மாதிரி மடிக்கணும். ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் மடிச்சீங்கன்னா கழுத்து பினிஷிங் வராது. அது மாரி மடிச்சு தைச்சிக்கங்க. இப்போ நம்ம அடியில எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் பாருங்க, அந்த பீஸை நம்ம நல்லா வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டுறணும். துணியை நெரிக்கிற கூடாது. பார்த்து கவனமா இது பண்ணணும். இதே மாதிரி நெருக்கி விட்டுட்டீங்கன்னா 2வது நம்ம திருப்பி தையல் போடும்போது அந்த பிசிறு வெளியில தெரியாம இருக்கும். அதுக்காக தான். இப்ப நம்ம அந்த கார்னரை மடிச்சு அழகா மேல பட்டை தையல் போடாதீங்க, நல்லா இருக்காது. ஒரு தையல் மாதிரி, தையல்னா அந்த மெதி தையல், பைப்பிங் தையல் மாதிரி இருக்கும். அது சூப்பரா இருக்கும். மெலிசா அழகா போடுங்க. சுருக்கம் இல்லாம போடுங்க. நீட்டா இருக்கும். அந்த வளைவு பகுதியெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா வளைஞ்சு கொடுக்கணும். நம்ம நேரா பிடிச்சி இழுத்து தைச்சோம்னா கழுத்து உட்காராது. அதனால கொஞ்சம் கவனமா கழுத்து தைக்கும்போது கொஞ்சம் கவனமா தைச்சீங்கன்னா ஃபினிஷிங்கா இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்கு தச்சு முடிச்சோடனே காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு அந்த தையல் எவ்வளவு ஃபினிஷிங்கா நீட்டா இருக்குன்னு. நாங்க பாருங்க.
இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்க எல்லா ஜாக்கெட்டுக்கும் போட கத்துக்குங்க. சூப்பரா இருக்கும். ஓகே. கழுத்து தையல் முடிச்சாச்சு. இப்ப அடுத்தது நம்ம சைடு இணைக்க போறோம். கிட்டத்தட்ட ப்ளவுஸ் முடிக்க போறோம். இந்த மார்க்கும், அந்த மார்க்கும் கரெக்ட்டா வச்சுக்கங்க. ஃப்ரண்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அத நம்ம லாஸ்ட்டா தட்டிக்கலாம். அதனால நீங்க அந்த மார்க்கும், இந்த மார்க்கும் வச்சு கரெக்ட்டா இணைச்சுக்க வேண்டியதுதான். ஆரம்பிக்கும்போது ஒரு கட்டு போட்டுக்கங்க. அப்புறம் மெயினா அந்த ஷோல்டர் பாத்தீங்க, அந்த ஷோல்டர வந்து கரெக்ட்டா பிடிச்சுக்கங்க. கரெக்ட்டா பிடிச்சுக்கிட்டு, உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோல் பாத்தீங்கன்னா, நல்லா மெலண்டி அத கரெக்ட்டா இழுத்து பிடிச்சுக்கிட்டு, அந்த பேக் தட்டு அறுக்காத்து எங்க இருக்குன்னு பார்த்து, அதுக்கு நேரா ஒரு டீஸ் மார்க் ஒண்ணு அடிச்சுக்கிறங்க. அந்த டீஸ் மார்க் அடிச்சுக்கிட்டு, அந்த ஜாயிண்ட் வந்து முன்ன பின்ன வராத நீங்க கரெக்ட் பண்ணி தைக்கணும், தைக்கும்போது. அதான் மெயினு. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். கரெக்ட்டா வருதா ஜாயிண்ட் இல்ல முன்ன பின்ன வருதான்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தச்சு, அந்த ஜாயிண்ட்ட கரெக்ட் பண்ணணும். வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம செட் பண்ணி வச்சு, அந்த அந்த பாயிண்ட்டயும் விடக்கூடாது. அந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டும் கரெக்ட்டா வரணும். அதே மாரி ஷோல்டர் நேரா வரணும். ஷோல்டருக்கு நேரா கை வரணும். இல்லன்னா முறுக்கும். அப்பப்ப தூக்கி பார்த்துக்கிறங்க. ஜாயிண்ட் சரியா வருதான்னு. அவ்வளோதான். இப்போ நம்ம கை அளவு அதே மெயினா வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஐப்பட்டிக்கு நேரா அந்த 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 கைக்கு நேரா எடுத்து மார்க் பண்ணணும். மாத்தி வச்சீங்கன்னா வித்தியாசம் வரும். சில பேருக்கு கை பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும். அதனால அந்தந்த பகுதிய எடுத்து அதுலயும் மார்க் வச்சுக்கணும். கட்டு போட்டுக்கலாம். இந்த சைடு இணைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அந்த ஜாயிண்ட் வந்து அப்படியே மைன்யூட்டா இருக்கு பாருங்க. கரெக்ட்டா நேர்கோட்டுல. அது மாரி எல்லா ஜாக்கெட்டும் நீங்க தைக்க கத்துக்கணும். அதாவது சைடு முறுக்காம இருக்கும். நீட்டா இருக்கும் வேலை. அதே போல நம்ம அந்த சைடும் இணைச்சுக்கலாம். சேம் இங்க எப்படி இணைச்சோமோ அதே மாரி ஷோல்டர் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த ஷோல்டர்ல இருந்து கை நேரா வரணும். ஆம்கோல் வந்து கரெக்ட்டா வச்சுக்கணும். அந்த ஜாயிண்ட் கரெக்ட்டா இருக்கணும். இந்த சைடு இணைக்கும்போது நம்ம நெறைய விஷயத்த கவனிக்கணும். இதான் மெயினு. கீழ இடுப்புல இருந்து, ஆம்கோல்ல இருந்து, கையில இருந்து தையல் நேரா வர மாரி பார்த்துக்கங்க. அப்படி நேரா வந்துச்சுன்னா கட்டிங் கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு கை மார்க்கு, இந்த கொக்கி பட்டிக்கு நேரா இருக்கிறத, அந்த கை எடுத்து அதுக்கு நேரா ஜாயின் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இது என்ன மார்க்கோ அத அப்படியே நேரா வச்சு அதுல ஜாயின் பண்ணி, ஒரு கட்டு கட்டி இறக்கிருங்க. இப்ப 2 சைடுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தையலு, அதாவது டைட் லூஸ்க்காக எக்ஸ்ட்ரா தையல் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 3 தையல் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டாச்சு. 2வது பக்கத்திலேயே 2 தையல் போட்டுக்கலாம். டைட் லூஸ்க்காக. இப்ப அது மாரி தையல நம்ம போட்டுக்கிட்டு, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க, அந்த பீஸ நல்லா கரெக்ட்டா லெவலா ஒரு 1 1/2 இன்ச் விட்டு, அழகா தட்டிக்கிறங்க. அவ்வளோதான். அதே மாரி அந்த சைடும். இந்த சைடுலயும் அதே மாரி எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டுக்கிட்டு, சைட கரெக்ட்டா ஒரு 1 1/2 இன்ச் போதும். அதிகமா துணி விட வேணாம். சில பேர் சைடுல நெறைய துணி கேட்டாங்கன்னா, ஒரு 2 இன்ச் விடலாம். அந்த சைடு மாரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 1/2 இன்ச் விட்டு, நல்ல லெவலா அழகா கழிச்சுக்கிட்டு, ஓவர்லாக் போட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. மொத்த ப்ளவுஸும் முடிஞ்சிடுச்சு. இது மாரி நீங்க ப்ராப்பரா ப்ளவுஸ் தைக்க கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். கஸ்டமரு தேடி வருவாங்க. நீங்க சைடுல ஓவர்லாக் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் அந்த இதெல்லாம் காமிக்கிறேன். ஹெம்மிங் பண்ணிக்கலாம் இது. உங்களுக்கு அது மாரி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கங்க. எப்படி இருக்கு பாருங்க. பக்காவா இருக்கும். ஃபினிஷிங்கா இருக்கும். சூப்பரா இருக்கும். டைலரிங் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு தொழிலு. தைக்க தைக்க ஆசையா இருக்கும். எனக்கு கட்டிங் பண்றத விட தைக்கிறது தான் ரொம்ப ஆசையா இருக்கும். என் கடைய பொறுத்தவரைக்கும் வேலை செய்ய முடியாது. அவ்ளோ வேலை வரும். அவ்ளோ ஜாக்கெட் வந்து குமிஞ்சு கிடக்கும். என்னால செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, அவ்ளோ நீட்டா ஃபினிஷிங்கா செஞ்சு குடுப்பேன். நல்லா ஆ லைக் பண்ணி நான் வேலை செய்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இப்பதான் நீங்க நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வரும். அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனா வரும். உங்க பொன்னான நேரத்துக்கு மகிழ்ச்சி. நம்ம மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம்.
அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் MS டெய்லர். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.